அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹைர் நல சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஹைர் கிரேட் இஃப்தார் 2025க்கு உங்கள் அனைவரையும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் நேரத்தை எமக்காக ஒதுக்கி வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். இந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் முகமாக அருள்மறையாம் திருக்குர்ஆன் அல்-குர்ஆனிலிருந்து அதனை தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும். الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح وقامت الصلاة وقامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين غير المغضوب بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد الله أكبر. سمع الله لمن حمده الله أكبر. الله أكبر الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم
قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت ولينا ومولانا برحمتك يا أرحم الراحمين ربنا وبرحمتنا كما ربياني صغيرا صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. Bismillahirrahmanirrahim. நிகழ்வை ஆரம்பிக்கும் அருள்மறையாம் திருக்குர்ஆனில் இருந்து சில வசனங்களை இப்போது சகோதரர் அப்துல்லா அவர்களை நம்மோடு வருகின்றனர். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر
بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان صدق الله العظيم. அழகிய முறையில் கிராமத்தை வகைச் சென்ற சகோதரர் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். இதனைத் தொடர்ந்து கைப்பட சங்கத்தின் பணிகள் மற்றும் சமூகத்தில் அதன் தாக்கத்தை அறிய இவ்விலக்கு காட்சியை நாங்கள் பார்வையிட்டோம். செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணோம். எங்களோட ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் போடுவோம். 2019 இன்றைக்கு மட்டும் நான் செஞ்ச ஒவ்வொரு ப்ரொஜெக்ட்ஸும் அதே போல் நான் பொதுவான ஜனாசாக்களுக்கு வந்து ஒரு ஜனாசா முடிஞ்சதுன்னு சொன்னால் வந்து அதுக்கு ஏற்கனவே ஜனாசாக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அத்தனை தேவைகளை பரிபூர்ணமாக ஒரு ஃப்ரீயான சர்வீஸாக செஞ்சு கொண்டு வரோம். இந்த 2019 இருந்து இந்த வெற்றியால் இயக்கிடக்கூடியது எல்லாமே வந்து முழுக்க வாலிபர்கள் தான். யாரும் சொல்ற பெரிய வயசில் உள்ளவங்க அப்படின்னு சொல்றது யாரும் இல்லை. எல்லாமே வாலிபர்களோட தலைமையில் நடந்து முடிகிற ஒரு வெல்ஃபேர் அல்லடக்கிற கொண்டு இப்போ 2018 கடைசி இப்போ மட்டும் பெரிய ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கணும் வந்து அதெல்லாம் சுக்குர் செய்யணும். எங்களோட சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணினோம். ஆரம்பம் வந்து பேஸ் ஆகிடுச்சு கிரேன் பாஸ் தான் செய்யணும்னு சொல்லி பட் எல்லாருக்கிற கொண்டு நான் கிரேன் பாஸ் செஞ்சு அதுக்கப்புறம் முழு கொழும்பையும் கவர் பண்ணோம். கொழும்பை கவர் பண்ணிட்டு இப்போ முழு ஸ்ரீலங்காவும் என்னோட சேல்ஸ் போயிட்டு கொண்டிருக்குது. இப்போ ஒரு ஜனாதா முடிஞ்சுட்டு சொன்னால் ஜனாதாவுடைய கடமைகள் இருக்குது. ஜனாதாவுடைய கடமைகளை வந்து இப்போ பொதுவாக ஜனாதா கொடுங்கன்னு சொன்னால் அதோட டாக்குமெண்ட்ஸுடைய வேலைப்பாடுகள் இருக்குது. இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸுடைய வேலைப்பாடுகளுக்கு வெளியாத ஆட்கள் வராங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் செஞ்சு கொடுக்குறாங்க. அதை செஞ்சு கொடுத்ததுக்கு அதுக்கான அவங்க கூலிகள் எடுத்துக்கொள்கிறாங்க.
அது அப்படி ஒரு கூலியே கொடுக்க தேவை, சல்லியா பார்க்கணும் அப்படி ஒரு கூலி கொடுக்க தேவையில்லை. ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கு மக்கள் அவன் சல்லியை வீணாகி கொண்டிருக்கிறான். அப்போ அந்த வீணான சல்லி ஒரு எல்லா ஜனாதை முடிந்தாலும் செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க வந்து என்ன செய்யறாரு, இந்த ஜனாதாக்கு எவ்வளோ டாக்குமெண்ட்ஸுக்கு எவ்வளோ போகணும்னு சொல்லி அவங்கள பயன்காட்டி விட்டு, இப்போ பொலிஸுக்கு எவ்வளோ போகும், அதே மாதிரி கொரோனாரிஸ்க்கு எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லி பயன்காட்டி விட்டுறான். பயன்காட்டி விட்டுட்டு இப்போ அந்த ஜனாதாவை அவங்க எப்படி எடுத்து செய்யறேன்னு சொல்லி ஒரு பயத்தில் சில ஜனாதாக்கள் ஹாஸ்பிட்டலில் கைவிடப்பட்ட ஜனாதாக்களாக மாறுது. கைவிடப்பட்ட ஜனாதாவை மாறின்னு சொன்னா 14 நாளைக்கு போகிறோம் அந்த ஜனாதாவை தேடி யாரும் வராட்டி அந்த ஜனாதாவை எரிப்பாங்க. மற்ற சடங்குப்படி ஜனாதாவை வந்து எங்கள் பொருளை கணத்தையை கொண்டு போயிட்டு அந்த ஜனாதாக்களை எரிப்பாங்க. அந்த ஜனாதாக்களை நாங்கள் எரிக்காம அந்த 14 நாளைக்கு போகிறோம் அந்த ஜனாதாக்களை எங்கட ஒரு சொந்தக்கார ஜனாதாவை நாங்கள் பொறுப்பெடுத்து அந்த ஜனாதாவை எங்கட ஒரு சொந்த ரிலேட்டிவ்மாய் எடுத்து அந்த ஜனாதாவை நாங்கள் நல்லடக்கம் செய்கிறோம். இப்போ அந்த ஜனாதா நல்லடக்கம் செய்ய கூட இப்போ பொதுவாக ஒரு ஜனாதா போகுதுன்னு சொன்னால் அந்த ஜனாதாவுடைய கடமையை செய்கிறது பள்ளி கிஃபாயா வந்து அந்த பள்ளி கிஃபாயாவை இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் எனக்கு இப்போ மோச்சல் விடுங்க ஒரு அன்னோன் கொடி வருது. அந்த கொடி வந்து இப்போ அந்த அன்னோன் கொடி யார் எடுத்து செய்யலாட்டி நாளைக்கு அந்த அன்னோன் கொடி எரிக்கப்படும். அந்த எரிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த கொழும்புல வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அது ஒரு பாவமாக தான் வீடு செய்யும். ஒரு பள்ளி கிஃபாயாவை நான் பிரேக் பண்ணுறோம், ஒரு பள்ளி கிஃபாயா செய்யாமல் வைக்கிறோம். இப்போ அந்த டைமில் அந்த ஜனாதா எரிக்கப்படுது. இதே நம்ம அந்த கோவிட் டைமில் ஜனாதாக்கள் எரிக்கப்பட நாம பேசி கொண்டிருந்தோம். ஜனாதா எரிக்கிறாங்க, யாரும் பேச மாட்டீங்களா, யாரும் வர மாட்டீங்களா, யாரும் முழுக்க வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த போகஸ் கொடுத்தது ஏன் இந்த அன்னோன் படிச்சு கொடுக்குறாங்க இல்லை, அந்த ஜனாதாக்கள் கைவிடப்படுது, குடும்பத்தாராலே கைவிடப்படுது. சில ஜனாதாக்கள் வருது எப்படின்னு சொன்னால் அவரோட குடும்பம் மீக்கிறாங்க, ஆனால் எடுத்து செய்யறது சல்லி இல்லை. அந்த ஒரு சிச்சுவேஷன் ஜனாதா விட்டுட்டு போகிறான், ஜனாதா பதவிக்கிட்டு சொல்லி நல்லா பாதுகாக்கணும். அப்படி ஜனாதாக்கள் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. செலவு என்ன செய்யறாங்க, எடுத்து போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்க, ஹோட்டலில் கொடுக்குறாங்க, எனக்கு செஞ்சு கூட வாய்ப்பு இல்லை. அப்படி கொடுக்கக்கூடிய நேரம் அந்த ஜனாதாக்கள் அப்படியே ஆணைக்கும் உதாவி 4 மாதம் 5 சில ஜனாதாக்கள் வீடியோவில் வரும். சில ஜனாதாக்கள் எடுத்து செஞ்ச ஜனாதா குறிப்பிட்ட வருஷ கணக்கு இருக்குது. ஹோட்டலில் வருஷ கணக்கு இருந்து கையால் பிடிக்க கூட இல்லாத அளவுக்கு ஜனாதாக்கள் இருக்குது. இப்போ எங்களோட மக்கள்ல நிலைமை அந்த அளவுல இருக்குது. ஏன் இப்போ ஜனாதாவுடைய வேலை செய்யக்கூடியவங்க இந்த மக்களை பயன்காடி வச்சுக்கிறாங்க. அந்த ஜனாதாவை கொடுத்தேன்னு சொன்னா இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி. ஆனால் அப்படி ஒரு மெதிக்கும் இல்லைன்னா ஜனாதாவுடைய வேலையில ஜனாதாவுடைய வேலை என்னது, முதலாவது என்னது எனக்கு பொறுமைக்கிட்ட போயிட்டு அவனை ரெஜிஸ்டர் பண்ணி அவனோட தேவைகளை அந்த டாக்குமெண்ட்ஸ் வேலைகளை செஞ்சு கொள்வது. அதுக்கப்புறம் போலீஸ் தேவைன்னு சொன்னால் போலீஸ் மூலமாக அந்த வேலைகளை செஞ்சு கொள்வது. இப்போ பாருங்க ப்ரொஜெக்டை வீடியோ செய்யுது. அந்த ப்ரெசன்டேஷன்ல வரக்கூடியதெல்லாம் வந்து ஒரு புக் ஒரு ஆர்டிக்கல் ஆகிக்குது. உங்களுக்கு அதையும் பார்த்து கொள்ளலாமா இன்ஷா அல்லாஹ். என்னோட சர்வீஸ் ஜனாசால ஸ்டார்ட் ஆகி இப்போ என்னோட ஏரியாவில் கிரேட் பாஸ்ல மூலோகத்தை சொல்லக்கூடிய இந்த ஏரியாவில் அதை மாதிரி நிறைய ப்ரொஜெக்ட்கள் நடந்து கொண்டிருக்குது. எவ்ரி இயர் என்னுவல் ரமதான் ரிலீஃப் ப்ராஜெக்ட் நடந்து கொண்டிருக்குது. அதே போல ஜனாதாவுடைய தலைமைகள் நடந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி பல ப்ராஜெக்ட்கள் அதே மாதிரி ஒரு விதவ ஏரியாவில் இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு இன்கம் வைஸ் அவங்களுக்கு வாழ்றதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்து கொண்டிருக்குது. இப்போ அதே மாதிரி இந்த ஜனாதாவுடைய வேலை ஸ்டார்ட் பண்ணி நிறைய பல ப்ராஜெக்ட்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த அத்தனை ப்ராஜெக்டும் வந்து அந்த ஆர்டிகல் தந்திக்கிற புக்ஸில் ஆர்டிகல்ஸில் இது ஃபுல்லாக டோட்டலாக இப்போ அதை பார்த்தோன்னு சொன்னால் அவங்களுக்கு விளங்கும்.
இந்த அசன்ஃபாரியோடைய அவங்களோட ஒரு பேங்க் ப்ரோக்ராம் ஏற்பாடு செஞ்ச ஆன்லைன் மூலமாக அது அல்லாட கிருபையை கொண்டு அப் டு 50,000 வியூஸ் வந்துச்சு எங்களுக்கு. மக்கள் பார்வையிட்டு அதே மாதிரி அதில் பிரசனங்களை அனுப்பி போன துவாக்கள் அதனால தான் பிரிண்ட் பண்ணி கொடுத்தோம். இது கோவிட்-19 ஃபவுண்டேஷனோட இது மீடியா யூனிட் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஜனாசா கொடுத்தேன்னு சொன்னால் அந்த ஜனாசாவுடைய இன்ஃபர்மேஷனை இந்த கிரேன் பாஸோ கொழும்பு ஒரு ஏற்பாடு செஞ்சோம். இது வந்து அந்த ஜனாசாக்கள் எடுக்கப்பட்ட நேரம் இந்த வீடியோ ஃபோட்டோ. இது என்னோட ஹாஸ்பிட்டல் போலீஸ் மோச்சரிக்கு சின்ன சின்ன டொனேஷன்கள் பண்ணோம். அந்த டைம் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் தான் இது. இது ரமதான் லீஃப் உண்டு. இது 2021 அந்த கர்ஃபியூ போட்ட டைமில் வந்து மக்கள் வெளியே போயிட்டு கொள்ளலாம். அந்த டைமில் வந்து நான் ஃப்ரீயாக மெடிசனும் டெலிவரி பண்ணி கொடுத்தோம். மக்களுக்கு எந்த ஒரு சலுகையும் இல்லாமல் அவங்களுக்கு மெடிசின் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்தோம். அவங்க வெளியே வரதை விட நான் மெடிசின்ஸ் எடுத்து கொடுத்தோம். அதே மாதிரி பெரிய வெள்ளம் ஒன்று வந்துச்சு. வெள்ளம் பிடி கொரோனா மாபோல் அப்படின்னு சொல்லி அதில் நான் வந்து 7 இடங்களுக்கு 2 டேஸுக்கு நைட் சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். இது ஃப்ரீ 211% கொடுத்தோம் ஆன்லைனில். அதில் அப் டு 45 பார்ட்டிசிபேஷன் படித்து அவங்கள ஒரு 30% ஆனவங்க அவங்களோட நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டாங்க. அதே மாதிரி அவங்க ஸ்ரீலங்காவில் இல்லாமல் இந்தியாவிலேருந்தும் ஒரு 5-6 பேர் படித்து அவங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டாங்க. அவங்களோட குரானுடைய நாலேஜ் இருக்கல, பட் அவங்க அதால் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டாங்க. இது ரமதான் லீவ் ஆயிடும். பெட்ரோல் போடி அந்த சிச்சுவேஷன்ல 1000 ட்ரிப் பேக்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண பெட்ரோல் பேசுது. 100க்கு மேல அன்னோன் பாடி செஞ்சுக்கிறோம். ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து 100க்கு மேல அன்னோன் பாடி செஞ்சுக்கிறோம். கைவிடப்பட்ட ஜனாதாக்கள் எடுக்க போகக்கூடிய ஜனாதாக்கள் எடுத்து அன்னோன் பாடிகளை எடுத்து நான் அடக்கம் செஞ்சு அதோட கடமைகளை செஞ்சுக்கிறோம். இது எங்க அஷ்ரஃப் முனி சார் அவரை வச்சு ஒரு அவேர்னஸ் இது மோரம் ஆண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் 800 பேர். இப்போ லாஸ்ட்டாக கப்பன் கூட ரீஸ்டாக் பண்ணிக்கிறோம் 25 செட். இப்போ அந்த 25 செட் வந்து பொதுவாக ஒரு 25 நாங்கள் செட் பண்ணேன்னு சொன்னால் அது மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கும் போதும். அதை நான் ஒரு மாதத்துக்கு 25 செட் அடிச்சேன்னு சொன்னால் இப்போ குறைஞ்சது இப்போ அடித்து வச்சதுல நான் நினைக்கிறேன் February அடித்தது. இப்போ நான் நினைக்கிறோமா 5 செட் 6 செட் தான் பேலன்ஸ் செய்யுது. மற்ற எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சு எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறது. மேலும் இவ்வமைப்பு தொடர்ந்து முன்னேறி சேவை செய்ய அல்லாஹ் தஆலா அழைக்கின்றார்கள். இருப்பது எங்களுக்கு ஒரு பெரும் சந்தர்ப்பமாக அமைந்திருக்கின்றது. ஷேக் ஆசிப் அப்துல் ஹசன் ரஷாதி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பயனுடைய ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم ثم أماته فأقبره. وقال أيضا: فبعث الله غرابا يبحث في الأرض ليريه كيف يواري سوءة أخيه قال يا ويلتى أعجزت أن أكون مثل هذا الغراب فأواري سوءة أخي فأصبح من الخاسرين. قال يا ويلتى العظيم. أعجزت أن أكون مثل هذا الغراب فأواري سوءة أخي. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من غسل ميتا فكتم عليه غفر الله له 40 مرة، ومن كفن ميتا كفاه الله من سندس واستبرق في الجنة.
ومن حفر لميت قبرا فأجنه فيه أجر الله له من الأجر كأجر مسكن أسكنه إلى يوم القيامة رواه الحاكم أو كما قال صلى الله عليه وسلم. خير நலந்துறை சங்கத்துடைய தலைவர், நிர்வாக உறுப்பினர்கள், இந்நிகழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணியமான உலமாக்கள், விசேட அதிதியாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் முஜீபுர் ரஹ்மான், ஏனைய தனவந்தர்கள், நலம் விரும்பிகள், ஏதோ நம்முடைய உலக வாழ்க்கையில் மௌத்துக்கு பின்னால் பலருடைய துஆவுக்கு ஆளாக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஏதோ நலவு செய்வோம், நற்கர்மங்கள் புரிவோம், நற்சேவைகள் செய்வோம் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, சில முக்கியமான விடயங்களை குறுகிய நேரத்துக்குள் உங்களுடைய உள்ளங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கொஞ்சம் கவனமாக, வேறு சிந்தனைகள் இல்லாமல் கவனிப்போம் என்றால் வந்த நிகழ்ச்சி ஒரு காத்திரமான பயனுள்ள நிகழ்ச்சியாக மாறுவதற்கு சந்தர்ப்பமாக அமையும். அன்பானவர்களே, ஒரு 5 நாட்களுக்கு முன்னால் ஒரு ஆளும் ஒரு நிகழ்வை சொன்னார். அது போன்ற பல விடயங்கள். 11 பிள்ளைகளுடைய தந்தையுடைய ஜனாசா, 11 பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி பசித்திருந்து தாகித்திருந்து வளர்த்து ஆளாக்கிய தந்தையுடைய ஜனாசா எல்டர்ஸ் ஹோமிலிருந்து அந்த 11 பிள்ளைகளில் யாரும் எடுக்க வராமல் அன்னம் ஜனாசாவாக அடக்கப்படுகிறது. பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை, தீனை, ஆன்மீகத்தை, மார்க்கப்பற்றை கொடுக்காவிட்டால் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. நம்மையும் யாரோ கஃன் செய்து யாரோ அடக்கம் செய்ய தேவைப்படும். அன்பானவர்களே, இது ஒரு நிகழ்வு. பல நிகழ்வுகளை இந்த சொசைட்டி கண்டிருப்பார்கள். ஸ்பெஷல் நீட்ஸ் சொல்கிறோம். உதாரணமாக, இப்போ ஒரு விசேட தேவையுள்ளவர் ஒருவர் வந்தால், அவருக்கு ஒரு காலில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது என்றால் அவருக்கு கை கொடுப்போம். அவரை வீல்சேர் முடியுமா, வீல்சேரில் தள்ளி கொண்டு வருவோம். அவருக்கு 2 கால்கள் மேலாவது அவரை தூக்கி கொண்டு வருவோம். அவருடைய வேலைகளை நாம் செய்து கொடுப்போம். ஆனால் அவருக்கு ஹயாத் இருக்கிறது. ஒரு கையிலே குறைபாடு இருந்தால் மற்ற கை நன்றாக இருக்கும், ஒரு கால் நன்றாக இருக்கும். அவர்களுக்கு செய்வது அது தனியான ஒரு தலைப்பு, அது தனியான ஒரு சேவை. என்றாலும் தனக்கு எதுவுமே செய்ய முடியாத ஜனாசாக்கள் தான் ஆகவே ஸ்பெஷல் நீட் உள்ளவர்கள், விசேட தேவை உள்ளவர்கள். அன்பானவர்களே, ஜனாசாக்களுடைய உரிமைகள், கடமைகள் பற்றி இஸ்லாம் பேசியது போன்று வேறு யாரும் பேசியது கிடையாது. எந்த மதத்திலும் எந்த மார்க்கத்திலும் கிடையாது. ஜனாசா ஒரு மையத், அதற்கு சுருக்கமாக சொல்வதால் எப்படிப்பட்ட உரிமை என்றால், ஹயாத்தோடு இருக்கின்ற மனிதருக்கு என்னென்ன செய்யக்கூடாதோ அது மையத்துக்கும் செய்யக்கூடாது. ஒன்றுமே ஒரு ஜனாசாவுடைய அடக்க பணி நடக்கும் பொழுது அந்த கபரிலிருந்து ஒரு முள்ளு, ஒரு எலும்பு, ஏற்கனவே அடக்கப்பட்ட ஜனாசாவுடைய ஒரு எலும்பு துண்டு வெளியானது தோண்டும் பொழுது. அப்பொழுது சஹாபி அதை அந்த எலும்பு பெரிய துண்டை உடைத்து அப்படியே அந்த மண்ணுக்குள் போட பார்க்கும் பொழுது சொன்னார், ஜனாசாவுடைய மையத்துடைய எலும்பை உடைக்க வேண்டாம். கஸ்ரு இபாமில் மையத் கஸ்ரிஹி ஹய்யா, மையத்துடைய எலும்பை உடைப்பதும் அந்த மையத்தை உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய எலும்பை உடைப்பதற்கு சமம். ஜனாசாக்களுக்கு செய்கின்ற பணிகள் சாதாரணமான பணிகள் அல்ல. அது கண்ணியமானவர்களே,
உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அது அனைத்தும் எந்தெந்த விடயங்கள் ஜனாசாக்களுக்கு தேவையோ அந்த விடயங்கள் செய்யப்பட வேண்டும். நான் ஆரம்பிச்சில குர்ஆன் வசனங்களை ஓதினேன். அபசவத்தவல்லாவுடைய சும்மா அமாத்தஹு ஃபஅக்பரா. அல்லாஹ் மனிதர்களை, படைப்பினங்களை, ஜீவராசிகளை மௌத்தாக்குறான். ஃபஅக்பரா, அவர்களுக்கு கபருடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். கபருடைய உரைப்பாடை அல்லாஹ் செய்கிறான். உலகத்திலே முதலாவது மனித இனத்தில் மரணித்தவர் ஹாபீல், கொல்லப்பட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 மகன்மார்களில் ஒருவர். முதலாவது ஜனாசா, உலகத்தில் மனித இனத்தின் முதலாவது ஜனாசா. என்ன செய்ய வேண்டும் என்று கொண்டவனுக்கு தெரியாது, தம் சகோதரனுக்கு. ஹாபீல் தான் கொலை செய்தவன். தூக்கி கொண்டு சுத்துகிறான். சகோதரருடைய ஜனாசாவை தூக்கி கொண்டு சுத்துகிறான். அன்பானவர்களை, அல்லாஹ் பாடம் படித்து கொடுத்தான். ஒரு பறவையை வைத்து 2 காகங்களை அல்லாஹ் அனுப்பினான். ஒரு காகம் இன்னொரு காகத்தை கொள்கிறது. அந்த செத்த காகத்தை, அந்த காகத்தை கொத்தி கொலை செய்த காகம் நிலத்தை தோண்டி புதைக்கிறது. தன்னுடைய சகோதரனின் ஜனாசாவை எப்படி அடக்கம் செய்வது என்பதை படித்துக் கொடுப்பதற்காக, காட்டுவதற்காக அல்லாஹ் காகத்தை அனுப்பி பாடம் புகட்டினான். லெசன் எடுக்க வைத்தான். உலகத்திலே முதலாவது கொலைகாரனுக்கு காகத்திடம் அல்லாஹ் படிக்க வைத்தான். ஏன் மலக்குமார் அனுப்பி காட்டிருக்கலாமே, ஒரு சட்ட பறவையை புதைத்து காட்டிருக்கலாமே. நீ செய்த கேவலமான பயங்கரமான வேலைக்கு காகத்திடம் பாடம் படி. அன்பானவர்களே, முதலாவது அடக்கப்பட்ட ஜனாசா ஹாபீலுடைய ஜனாசா. அதுவும் ஒரு கொலை. அந்த கொலை செய்தனுடைய கையால் எல்லாம் அடக்க வைத்தார். எனவே இதோடு சம்பந்தப்பட்ட சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது மிக உன்னதமான சிறப்புகள், எல்லாமே சொர்க்கத்தோடு சம்பந்தப்படுகின்ற சிறப்புகள். நான் சொன்ன ஹதீஸை முதலாவது விளங்கப்படுத்துகிறேன். இந்த செய்கின்ற பணி, இது கண்ணியமானவர்களே, இது ஒரு சமூக பணியை தவிர, இது கண்ணியமானவர்களே, இச்சமூகத்திலே நாம் பிரபலியம் அடைவதற்கோ, நம்முடைய பெயரை உயர்த்துவதற்கோ, நம்முடைய சொசைட்டியை உலகத்திலே ஒரு தீமாக, ஒரு லோகோவாக மாற்றுகின்ற நோக்கம் இருக்கக்கூடாது. முதலாவது இஹ்லாஸ், மன தூய்மை இருக்க வேண்டும். எந்த பணி யார் செய்வதாக இருந்தாலும் இஹ்லாஸ், மன தூய்மை இருந்தால் கியாமத்து நாள் வரையும் தொடரும். இல்லாவிட்டு இடையிலே ட்ராப் ஆகும், இடையிலே மங்கும். அந்த கப்பிகள் இருக்கிறது, கழிவுகள், அதாவது இந்த வெள்ளம் வந்தால் வெள்ள நீருக்கு அடிபட்டு போகுமே, நாம் இப்படியே வீடுகளை கழுகின்ற பொழுது கழுகின்ற தண்ணியோடு அடிபட்டு போகுமே, அதே போன்று அந்த ஆத்தோரங்களில் இருக்கின்ற மரங்களுடைய காய்ந்த இலைகள் எல்லாம் அந்த ஆற்றுக்கு அடிபட்டு போகுமே, அதுக்கு சொல்வதுதான் என்று ஜபத். அந்த குப்பை கூலங்கள் எல்லாம் பயதுஹபு ஜுஃபா, அது அப்படி அடிபட்டு போய்விடும், அது அட்ரஸ் இருக்காது. அதாவது பயனுள்ள விடயங்கள், பிரயோசனமான விடயங்கள் அது பூமியிலே பெர்மனண்டாக பயணிக்கும், அது நிலைக்கும். எனவே நீங்கள் பயனுள்ள ஒரு பணியை செய்கிறீர்கள். இந்த ஹைர் நலன்புரி சங்கம், நீங்கள் உங்களுடைய மனதிலே மன தூய்மையை விதைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் அல்லாஹ்வுக்காக பலருடைய துவா கிடைக்கின்ற ஒரு பணி, பலருடைய கண்ணீரை துடைக்கின்ற ஒரு பணி, பலருடைய பாரத்தை சுமையை இறக்கி வைக்கின்ற ஒரு பணியை செய்கிறீர்கள். அல்லாஹ்வுக்காக செய்வோம். அன்பாளர்களே, மையத்துகளை குளிப்பாட்டுவது பணம் சம்பாதிக்கின்ற தொழில் அல்ல. உங்களுடைய தந்தையுடைய ஜனாசாவை சம்பளத்துக்கு குளிப்பாட்டுகின்ற ஒருவரை வைத்து குளிப்பாட்ட நீங்கள் வைப்பதே தந்தைக்கு செய்கின்ற அநியாயம். ஜனாசா கழுகி அதற்கென்று நாம் ஒரு ஊழியரை, நிர்வாகம், ஒரு மக்பராவுடைய நிர்வாகம் யாரும் இல்லாவிட்டால் செய்யத்தானே வேண்டும். அவரை நியமிப்பது, அவருக்கு அன்பளிப்புகளை கொடுப்பதை அவர் தொழில் செய்வதில்லை, அவருக்கு இதுதான் வேலை. அவருக்கு நாங்கள் நன்கொடையாக கொடுப்பது என்று குறையாக சொல்லவில்லை. பணம் சம்பாதிப்பதற்கென்றே ஜனாசா கோர்ஸ் செய்வதல்ல, ஜனாசா கழுகி அந்த பணத்தை எடுத்து வாழ்வதல்ல. நம்முடைய வீட்டில் விடுகின்ற ஜனாசாக்களையாவது நாம் குளிப்பாட்டுகின்ற அளவு நமக்கு நாம் ட்ரைனிங் பண்ணி இருக்கிறோமா? நாம் அப்படி ஒரு என்ன எதையான செய்திருக்கிறோமா?
நம்முடைய வீட்டு ஜனாசாக்களை, நம்முடைய வீட்டு பெண்களில் ஒரு பெண் நம்முடைய வீட்டு பெண் ஜனாசாக்களை முன்னின்று குளிப்பாட்ட நம்முடைய வீட்டுக்குள் ரெடியா? எத்தனை கோர்ஸ்கள், குக்கரியிலே எத்தனை சர்டிபிகேட், பியூட்டியிலே எத்தனை சர்டிபிகேட். பியூட்டி உயிரோடு உள்ளவர்களுக்கு, மௌத்தாகிய மையத்தை குளிப்பாட்ட தெரியாமல் என்ன பியூட்டி கோர்ஸ் செய்து என்ன பிரயோசனம்? மேக்கப்போடு அடக்குவதில்லை, அங்கே சுருமாவோடு அடக்குவதில்லை. சுருமா கடைசியா போடுவார்கள் சில வேலை சொன்னதென்று. அங்கு பெர்ஃபியூம் அடித்து அடக்குவதல்ல, அங்கு பவுண்டேஷன் கிரீம் போடுவதல்ல, அங்கு ஜுவல்லரி போடுவதல்ல. அங்கு கம்பளம் கலட்டப்படும், அங்கு ரிங்கு கலட்டப்படும். உலகத்தில் உள்ள தூசியோடு போக முடியாது, அந்த ஃப்ரெக்கோடு போக முடியாது, அந்த செல்வாரோடு போக முடியாது. பியூட்டி கோர்ஸ், குக்கரி கோர்ஸுக்கு முன்னால் ஜனாசா குளிப்பாட்டுகின்ற கோர்ஸை செய்ய வைப்போம். தன்னுடைய வீட்டு ஜனாசாவை நாம் செய்து அந்த பரந்த கிஃபாவை நிறைவேற்ற. மன்கசல மையத்தன் ஹதீஸை பாருங்கள், சிறப்பை முதன்மைப்படுத்துங்கள். மன்கசல மையத்தன் கட்டமாலை ரஃபல்லாஹு அர்பாயின மர்ரா, எப்படி ஹதீஸ் பாருங்கள். ஒரு மையத்தை ஒரு குளிப்பாட்டுகிறார். குளிப்பாட்டும் பொழுது சில வேளை அவருடைய உடலியல் ரீதியான குறைகள் வெளிப்படும். குளிப்பாட்டினா ஒரு மையத்தொண்டு இடுப்புக்கிட்ட இப்படி மாக்குதா, பௌத்தில் இப்படி மாக்கு, தொடையில இப்படி மாக்கொண்டு, வெட்டிப்பட்ட மாக்கொண்டு, யாரோட சரி சண்டை பிடிச்சிப்பானாய்க்கும், வாழால வெட்டிப்பாங்களாய்க்கும், இந்த பாட்டுக்கிட்ட இப்படி ஒரு மார்க் என்ன சரி பாவம் செஞ்சிப்பானாய்க்கும் என்று பேசாமல், ஜனாசாவுடைய குறைகளை வெளிப்படுத்தாமல் அந்த பணியை, குளிப்பாட்டுகின்ற பணியை யார் செய்வாரோ 40 பாவங்கள் என்று சொல்லி வரவில்லை, 40 தடவைகள் அவரை எல்லாம் மன்னிப்பான். ஒரு மையத்தை குளிப்பாட்டுகள் 40 தடவைகள் மன்னிப்பான். அந்த வார்த்தைக்கு பல கருத்துக்கள். அவருடைய 40 பாவங்கள், 40 தடவைகள் செய்த பாவங்கள், அல்லது அவரை மாறி 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 40 தடவைகள் தான் மன்னிப்பான். எப்படியான ஒரு பணி! அதே கண்ணியமானவர்களே, யார் ஒரு மையத்தை கஃபன் செய்வாரோ என்றால், கஃபன் 2 சாக சம்பந்தப்படுகிறார்கள். கஃபன் செய்கின்ற ஊழியர், அந்த கஃபனை பணம் கொடுத்து வாங்கி கொடுத்த தனவந்தர். ஒரு மையத்துடைய கஃபனுக்குரிய ஏற்பாடை செய்வாரோ இதுதான் அர்த்தம். கஃபன் செய்கின்றவர், அதை வெட்டி அவர் அதை தைத்து அதை கஃபன் அணிவிக்கின்றவர், அவர் செய்வது அவருடைய செயல், அவருக்கு இந்த நன்மை கிடைக்கும். அந்த கஃபனுக்குரிய செலவு யார்? அந்த கஃபனை ஏற்பாடு செய்தவர் யார்? அந்த கஃபனுக்குரிய ஏற்பாடு செய்தவருக்கு கண்ணியமானவர்களே, சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்கின்ற கண்ணியமான மிருதுவான ஆடைதான் சில்குடைய பல வகைகள், பட்டுடைய பல வகைகள். அந்த பட்டுடைய மிக விசேஷமான ஹை குவாலிட்டி தான், மிகவும் எக்ஸ்பென்சிவான ஒரு கிளாத் தான் சுந்துசும் இஸ்தபரக்கும். வெள்ளிக்கிழமை சுப இமான் ஜமாத்தோடு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வார்த்தை அடிக்கடி கேட்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஜஹரிலே வருது, ஆலியஹும் சியாபு சுந்துசின் குதுரு வைஸ்தபரக். சொர்க்கவாதிகளுடைய மேலையிலே டிரெஸ்ஸாக சுந்துஸ் பச்சை கிரீன் சில்க், சொத்தான சில்க். சபரக் கொஞ்சம் டஃப்பான சில்க், சொத்தான டஃப்பான சில்க் கிளாத் இருக்கும். அந்த மெட்டீரியல் இருக்கின்ற ஆடை இருக்கும். அந்த சுந்துஸ் இஸ்தபரக்கை அல்லாஹ் கஃபனுடைய ஏற்பாடு செய்தவருக்கு அல்லாஹ் அனுப்பிப்பார். கஃபனுக்கு ஒரு செட் கஃபனுக்கு மேலோட்டமாக சொல்லுவேன், ஒரு 7000 ரூபாய் 5000 ரூபாய் வைத்துக் கொள்வோமே. ஒரு 5000 அவர்கள் சொல்லுவார்கள், எல்லாம் கணக்கெல்லாம் சொல்லுவார்கள். 5000 ரூபாய் செலவு ஒரு கஃபன் செட்டுடைய 10 கஃபன் செட்டுக்கு நான் 50,000 தருகிறேன் என்றால் 10 தடவை அல்லாவிடம் நீங்கள் அப்ளை பண்ணுகிறீர்கள். சுந்து சுத்தம் இஸ்தபரக்கும் சொர்க்கத்துடைய மிக பெருமதியான ட்ரெஸ். சொர்க்கத்திலே இங்கு பொன்னாடை போற்றுவது போன்று இங்கே மிக எக்ஸ்பென்சிவான ஒரு ட்ரெஸ்ஸை யார் உடுப்பாரோ உலகத்திலே, அதை நாங்கள் அடைய ஆசைப்போம். சில பிராண்டுகளை அடைவதற்கு நாங்கள் அந்த பிராண்டை வாங்குவதற்கென்றே சிலருடைய என்ன ட்ரீமாக இருக்கும். இந்த பிராண்ட் ஷர்ட் தான் போடுவேன், இந்த பிராண்ட் போன் தான் பாவிப்பேன். கொஞ்சம் ஐபோன் பாவிச்சா கொஞ்சம் கலர்ஸ் தான். ஐபோன் தான் கொஞ்சம் ஒரு குறையாக சொல்லவில்லை, ஒரு ட்ரெண்ட் தான். ஐபோன் பாவிக்கிறேன், அதை போல சொர்க்கத்தின் அந்தஸ்து கிடையாது. ஐபோன் பாவிக்கிறேன். அதை போன்று சொர்க்கத்துடைய ட்ரெஸ்களில் பிராண்ட் தான் சுந்துஸ் இஸ்தபரக். எந்த பிராண்ட் சிறந்தது? இங்கு கொடுக்கிற பப்ளின்,
இந்த சுந்துசும் இஸ்தபரக்கம் கிடைப்பதற்கு நாம் செலவழித்தது பப்ளின். வேற என்ன க்ளோத் அனுப்புறது? பப்ளின். வேறு காட்டன் மிக்ஸ், ஒரு காட்டன் புடவை கொடுத்து சொர்க்கத்துடைய சுந்து இஸ்தபரக் அடைவதற்குத்தான் இந்த இஃப்தாருடைய நிகழ்ச்சி, இந்த பிரசன்டேஷன், இந்த ஸ்பீச். ஒமன் ஹபரலி மையத்தின் கபரன். கபர் தோண்டுவது தொழில் அல்ல, கபர் தோண்டுவது சேவை. கபர் தோண்ட வேண்டும் நாங்கள். கொழும்பு பகுதியிலே சந்தர்ப்பங்களும் குறைவு, மக்பராக்களும் குறைவுதானே. கிராமப்புறங்களில் இந்த நல்ல அமல் இருக்கிறது. ஒவ்வொரு ஜும்மா மஸ்ஜிதுக்கும் பெரும்பாலும் கபரிஸ்தான்கள் இருக்குமே. ஜனாசா விழுந்தால் ஊர் மக்கள் தான் தோண்டுவார்கள், போட்டி போட்டுக்கொண்டு ஊர் மக்கள் தான் தோண்டுவார்கள். சில பேர் ஒரு கபரை தோண்டு 10 பேர் வந்துடுவார்கள், மாறி மாறி தோண்டுவார்கள். இல்லை 3 கொத்து, 2 கொத்துக்கள், 5 கொத்துக்கள் என்று மண்கட்டி மாறி மாறி கொத்திக் கொண்டே இருப்பார்கள். இது நல்ல பணி. குறைந்து நம்முடைய குடும்ப கபரை தோண்டுவதற்காக நாம் கொஞ்சம் ஆரம்பித்தாவது வைப்போம். மக்பராவுக்கு போய் என்னுடைய வாப்பாவோட, என்னுடைய பெரியப்பாவோட, என்னுடைய அப்பாவுடைய, என்னுடைய அம்மாவுடைய கபரை நான் முதலாவது தொடங்கி வைக்கணும். மண்பட்டி எடுத்து ஒரு 5 கொத்து கொத்தி ஒரு 5 குழியை, சின்ன குழிகளை தோண்டிவிட்டு ஒரு இடம் ஒப்படைப்போம். ஏன்? கபர் தோண்டுவது சிறந்த ஒரு அமல், சிறந்த உன்னதமான ஒரு பணி, மார்க்கத்துடைய சன்மார்க்க கடமை. அதுக்கு பாருங்க சிறப்பை. யாராவது ஒரு சகோதரரை கபரு தோண்டி அதுக்கு அடக்க ஏற்பாடு செய்தால் இதற்கு 2 கருத்து. ஒன்று, கபருக்கு தன்னுடைய காணியை தர்மம் செய்வது. தன்னுடைய காணி, மக்பராவோட காணி இருக்கிறது, என்னுடைய காணி ஒரு 50 பேஜ் காணி இருக்கிறது, நான் விற்க போட்டிருக்கிறேன், ஒரு பேஜ் 5 லட்சத்துக்கு போட்டிருக்கிறேன். மாஷா அல்லாஹ் மசூதி கேட்கிறார்கள். அந்த 50 பேச்சிலே, உதாரணம் சொல்கிறேன், 50 பேச்சிலே சிலர் அப்படி செய்கிறார்கள். மஸ்ஜிதோடு இருக்கின்ற காணியிலே ஒரு 1/3, 3 ஒரு பகுதியை மஸ்ஜிதுக்கு டொனேஷன் கொடுத்து விட்டு அடுத்த பக்கத்தை விற்கிறார்கள். மஸ்ஜிது 30 வருடங்களாக 20 வருடங்களாக விற்கப்படாத காணி மஸ்ஜிதுக்கு டொனேஷன் கொடுத்தவுடன் விற்கப்படுகிறது. கஸ்டமர் வருகிறார்கள், விலை வருகிறது, பரக்கத். கபரிஸ்தானுக்கு காணி கொடுப்பதும் இந்த சிறப்புகள் அடங்கும். ஒரு கபருக்குரிய இடத்தை கொடுப்பது இந்த சிறப்புகள் அடங்கும். எப்படியான சிறப்பு பாருங்கள். ஒரு கபரை தோண்டி அந்த கபருக்குள்ளே ஒரு மையத்தை, ஒரு சகோதரனை அடக்கம் செய்தால் அஜர் அல்லாஹுலகும் அஜர், அல்லாஹ் அவருக்கு எப்படியான கூடிய அஜரா, அஜராண்டா ரொட்டேட் ஆகக்கூடிய நன்மை, அஜரா ஜாரியா, சதக்கா ஜாரியான்னு சொல்லுவோமே. கபரில் கபரை தோண்டி அடக்கம் செய்வது சதக்கா ஜாரியா, நிரந்தர தர்மம், ரொட்டேட் ஆகின்ற, எப்பொழுதுமே கரண்ட் அக்கௌண்ட் போன்று, மறுமையுடைய கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட் அது என்ன, எப்பொழுதுமே ஃபங்க்ஷன் ஆகிக்கொண்டே இருக்கும். அன்பானவர்களே, அல்லாஹ் அவருக்கு எப்படி பார்க்க தெரியுமா? அந்த கபராளி அடக்கிறோமே, மையத்தை அடக்கிறோமே, அந்த அடக்கப்பட்ட மையத்தை சொர்க்கம், அதாவது கியாமத் நாள் வரைக்கும் உயிரோடு உள்ள ஒருவருக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்ததற்கு சமம். அவருக்கு மஸ்கன், ஒரு ரெசிடென்ஸை, ஒரு ஹவுஸை ஏற்பாடு செய்து கொடுத்த கூலியை அஜரா, அஜராண்ட என்ன தெரியுமா? ஒரு தடவை எழுதிவிட்டு விடுவதல்ல. அந்த கபருக்கு எத்தனை வருஷமோ, அந்த கபராளிக்கு எத்தனை வருடமோ, கண்ணியமான 100 வருடங்களுக்கு முன்னால் ஒருவர் மக்பராவுக்கு காணி வழங்கி இருந்தார். உதாரணமா 100 வருடத்துக்கு, ஒரு வருடத்துக்கு கண்ணியமான ஒரு மாதத்துக்கு 10 வைத்துக் கொண்டாலும் கூட ஒரு வருடத்துக்கு என்ன 120, 1200, 10,000, 10,000 போகும். சரி, ஒரு வருடத்துக்கு கண்ணியமான ஒரு 100 மையத்து வீதம் 100ஆக வைத்து பாருங்களே. ஒரு வருடத்துக்கு 100 மையத்து, 100 வருடங்களுக்கு 10 கண்ணியமானே 10 லட்சம். அந்த கண்ணியமானே, அதாவது அந்த அளவுக்கு அவருடைய நன்மை ஏற்ற நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். இது ஒரு சிறப்பு. கஃபனுடைய உடைய சொன்னார்கள், கஃபனிலே இதை கஃபன அஹதுக்கும் அகாஹு ஃபல்யுஹ்சின் கஃபனஹு, இதை மாத்த அஹதுக்கும் ஃபல்யுஹ்சின் கஃபன, பல வார்த்தை பிரயோகம். கஃபனை நல்ல அழகான சிறந்த முறையில் செய்யுங்கள், நல்ல அழகாக செய்யுங்கள், அழகான முறையில் கஃபனுடைய ஏற்பாடுகளை செய்யுங்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஹதீஸுடைய தரத்தில் கொஞ்சம் பலவீனம் இருந்தாலும் சிறப்பு சம்பந்தப்பட்ட ஹதீஸ். எப்படிப்பட்ட ஹதீஸ் என்று பாருங்கள். மன் ஹஃபர லி அஹீஹி கபரன், யார் ஒருவர் கபர் தோண்டுவாரோ
அந்த கபரு தோண்டியவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை. சாதாரணமான வேலை எங்களுடைய இந்த சுவர்க்கத்தில் மாளிகை, சுவர்க்கத்தில் பிளேஸ் கிடைக்கின்ற ஒரு அமல் தான் அந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்றாக தஃபன், அடக்கம் செய்வது. அதே போன்று கண்ணியமானவர்களே, அந்த கபிராணியை கபிரிலை வைத்து அடக்குவதற்கு முன்னின்று செயல்படக்கூடியவர்களுக்கு சொல்றதா சரியா? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر لا إله إلا الله. கண்ணியமான சகோதரர்களே, சொல்லிக்கொண்டு வந்த விடயம் பொதுவாக இந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே எல்லா விடயங்களுக்கும் மகத்தான மிகப்பெரிய கூலிகளை எல்லாம் வைத்திருக்கிறான். சில அதிகமான விடயங்களை நான் முன்வைத்தேன். இப்படி கண்ணியமானவர்களே, நான் சொல்லிக்கொண்டு வந்த விடயம் ஒன்றென்றால், இறுதியாக சொல்ல வந்த ஹதீஸ், கபரிலே ஒரு கபராளியை நாங்கள் தோண்டி அடக்கம் செய்வதற்கான கூலி அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை ஏற்பாடு செய்து கொடுத்ததற்கு ஈடான ஒரு நன்மை. ஜனாசாக்களுடைய ஹிதமத்துகள், பணிவிடைகளை போட்டி போட்டுக்கொண்டு செய்ய வேண்டும். இறுதியாக நான் இரண்டாவது பகுதி, இதற்காக நாம் கை கொடுக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் பின் முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு யாருடைய ஜனாசா அறிவித்தலை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணினார்களோ, இங்கே ரூஹ் பிரிகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க ஜனாசா அறிவித்த சொல்றதுக்கு. இன்னைக்கு யார் ஒரு உம்மத்தில் மௌத்து, சமூகத்தில் யார் மௌத்து? கண்ணியமானவர்களே சொன்னார்கள், தெரியாது. ஆனால் சாத் இரவு சீரியஸாக இருந்தார். சாத் இரவு சீரியஸாக இருந்தார். ஏன் யார் சொல்றது? ஏன் ஜிப்ரீல் நீங்கள் வந்து ஜனாசா செய்தியை சொல்கிறீர்கள்? நீங்கள் வந்து இவருடைய ஜனாசா செய்தியை நீங்கள் சொல்வதற்கு என்ன காரணம்? கண்ணியமான சகோதரர்களே சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இவர் இங்கே மௌத்தாகும் பொழுது, இவருடைய ரூஹ் பிரியும் பொழுது, அர்ஷுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அர்ஷ் நடுங்கியது. அந்த சஹாபியுடைய ஜனாசா செய்தி கேள்விப்பட்டவுடன் நபியவர்கள் வேகமாக போகிறார்கள். நிச்சய வளமையை விட ஸ்பீடாக. சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் யார் சொல்ல எவ்வளவு ஸ்பீடா போறீங்க? எங்களுக்கு உங்களுடைய ஸ்பீடுக்கு நடக்க இல்லாம இருக்குது. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏற்கனவே ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு சஹாபியுடைய ஜனாசாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டியது போன்று சஅதுடைய ஜனாசாவை மலக்குமார் குளிப்பாட்ட முன்னால் நான் குளிப்பாட்ட ஓடுகிறேன். இதுதான் லெசன். சமூக தலைவர், சமூகத்துடைய தலை சிறந்த உச்சமர், லீடர்ஷிப் இதுதான்.
சமூகத்துடைய தலைவர் மக்தூம் அல்ல, கிதுமத் செய்யப்படக்கூடியவர் அல்ல, அவர் கிதுமத் செய்ய வேண்டியவர். ஜனாசா தன்னுடைய பிரஜைகளில் ஒருவர், தன்னுடைய சகாக்களில் ஒருவர், உம்மத்தில் ஒருவருடைய மையத்தை குளிப்பாட்டுவதற்கு ரேஸ் ஓடுவது போன்று ஸ்பீடாக ஓடினார்கள். மலக்குமாரோடு காம்படிஷன். இதுதான் ஜனாசாவுடைய பணி. முன்மாதிரி யார்? ரோல் மாடல் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் குளிப்பாட்ட ஓடுகிறேன், மலக்குமாரை விட நான் முந்தி சென்று நான் குளிப்பாட்ட வேண்டும். ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு நபியவர்கள் போட்டி போட்டார்கள். இதுதான் உங்களுடைய தீமாக இருக்க வேண்டும். அடுத்த கண்ணியமானவர்களே, சில ஜனாசாக்கள் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் இறங்கி அடக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக அப்துல்லா பின் பிஜாஜி ரலியல்லாஹு அன்ஹு அவர் மௌத்தாகிய பொழுது கபரில் இறங்கி, அவர் அதிகம் அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதக்கூடியவர், குர்ஆனுடைய தொடர்புள்ளவர் என்று சொல்லிக்கொண்டு அந்த ஜனாசாவை கபரில் வைத்து அடைத்தி இருக்கிறார்கள். பல ஜனாசாக்கள் நடந்திருக்கிறது. இதுவும் ஒரு நிகழ்வு. ஜனாசாக்களுக்கு துவா ஓதி இருக்கிறார்கள், ஜனாசாக்களுக்கான இஸ்திக்பார் செய்ய சொல்லியிருக்கிறார்கள், ஆறுதல் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த உன்னதமான பணியை ஒரு வாலிப சங்கம் முன்வந்து செய்கின்ற பொழுது நாம் கை கொடுக்க வேண்டும். இங்கிருக்கின்றவர்களும் தான் நேரலையாக சர்வதேச மட்டத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். உங்களை நான் நோக்கி ஒரு தூதை முன்வைக்கிறேன். எந்த மூலையில் நீங்கள் யூரோப்பில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், மிடில் ஈஸ்டில் இருக்கலாம், நீங்கள் மெடகஸ்காரில் இருக்கலாம், நீங்கள் ஆப்பிரிக்காவில் இருக்கலாம், எங்கிருந்தாலும் இந்த ஹைர் நலன்புரி சங்கத்திற்கு உங்களுடைய ஒரு டொனேஷனும் பங்கு கொள்ளும் என்றால் உங்களுக்கும் சுவர்க்கத்துடைய பிராண்டட் ட்ரெஸ் சுந்துசும் இஸ்தபரக்கும் காத்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, எத்தனையோ வாலிபர்கள் இந்த நிலைமை தெரியும். ஜனாசாவோடு சம்பந்தப்பட்ட விடயம் தானே எக்ஸாம்பிள்கள் பொருத்தமா இருக்கும். சில ஜனாசா வீடுகளில் ஜீப் வரும். மந்திரியுடைய ஜீப்பும் அல்ல, ஜனாதிபதியுடைய ஜீப்பும் அல்ல, விஐபியுடைய ஜீப் அல்ல, எந்த ஜீப் என்று தெரியும். அந்த ஜீப்பிலிருந்து அல்லாஹ் நம்முடைய முஸ்லிம்களுடைய எல்லோரையும் நல்லா பாதுகாப்பானாக. அந்த ஜீப்பிலிருந்து சிலர் மான்சோடு ஒரு வாலிபர் அல்லது ஒருவர் இறங்குவார். யார் அவர்? அவர் ஏதோ குற்றம் செய்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த மையத்துடைய மகன். உம்மாவுடைய ஜனாசாவுக்கு மான்சோடு வந்திருக்கிறார். சில ஜனாசாக்கள் 5 மணிக்கு அடக்கப்படும் என்பார்கள், மகரிப் என்பார்கள், இஷா என்பார்கள், 10 மணி என்பார்கள், 11 மணி, 11:30 மணி, 12 மணி, மிட் நைட்ல அடக்கப்படும். வெயிட்டிங். யாருக்காக வெயிட்டிங்? யாருக்கும் இல்ல. கடலுக்கு அங்கால் இருக்கக்கூடிய, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவருக்கு அல்ல. 10-20 கிலோமீட்டருக்கு அங்கால் கூட்டுக்குள் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு இன்னும் பெர்மிஷன் கிடைக்கவில்லை. ஏதோ குற்றத்தை உள்ளே இருக்க பேரண்ட்ஸுடைய ஜனாசாவுக்கு பெர்மிஷன் கிடைக்காத அளவு பாரிய குற்றம். இப்படி வாலிபர்கள் இருக்கின்ற பொழுது, ட்ரக்ஸுக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்ற பொழுது, தேவையில்லாத ரவுடிசம் புரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது, தேவையில்லாத கிரைம்ஸை பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது, சில வாலிபர்கள் முன்வந்து இந்த பணியை மேற்கொள்ளும் பொழுது தனவந்தர்கள் தட்டி கொடுக்க கூடாதா? தூக்கிவிடக் கூடாதா? கை கொடுக்க கூடாதா? வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நற்காரியங்கள், இப்படியான நற்சேவைகள், நல்லுபகாரங்கள், நன்மைகளுக்கு உதவி செய்யுங்கள். பாவத்துக்கு உங்களுடைய பணம் உதவக்கூடாது. மன்னிக்க வேண்டும், இங்க இருக்கின்ற எல்லோரும் நல்லவர்கள், தனவந்தர்கள் எல்லாம் ஈமான்தாரிகள். ஆனா நம்முடைய தனவந்தர்கள் பாவத்துக்கு உதவாமல் இல்லை. மஸ்ஜிதுக்கு இஃப்தாருக்கு கொடுக்க மாட்டார், ஆனால் பிற கலாச்சாரங்களுக்கு அள்ளி வீசுவார். சஹருக்கு ஒரு ட்ரை ஃபுட் பேக் ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டார். அது யாரையோ சந்தோஷப்படுத்த வீணான மியூசிக்கல் ஷோக்கும் செலவழிப்பார். எக்டரையும் சீஃப் கெஸ்டாக அழைப்பிப்பார். மன்னிக்க வேண்டும். கடையை திறக்க வேண்டும், வீட்டை திறக்க வேண்டும், கம்பெனியை திறக்க வேண்டும், ஆபீஸை திறக்க வேண்டும். இறைநேசர் தக்வாதாரி ஆளுங்களை கொண்டு, எக்டர்களை கொண்டும், ஸ்டார்களை கொண்டும், கலைஞர்களை கொண்டும், முழுக்க முழுக்க உள்ளுலக மக்களையும் பாவத்துக்கு ஆளாக்குகின்ற பாவிகளை வைத்து கடையை திறந்தால் அதில் என்ன பரக்கத்? அதில் என்ன பரக்கத்? அல்லாவுக்கு வாழ்க்கையில் ஒரு சுஜூதும் செய்யாதவன் நம்முடைய ஆபீஸை திறந்தால் பரக்கத்தா? வாழ்க்கையிலே ₹1 சதக்கா கொடுக்காதவன் நம்முடைய ஆபீஸை திறந்தால் பரக்கத்தா முசீபத்தா? முழுக்க முழுக்க ஹராத்தை சம்பாதித்து ஹராத்தின் பக்கம் மக்களை வழிநடத்துகின்ற பாவிகள் ஏதோ பாப்புலர் என்பதற்காக, பிரபலியமானவர் என்பதற்காக, ஒரு ஸ்டார் என்பதற்காக அவர்களை வைத்து நம்முடைய பொருளாதார மையத்தை தொடர்ந்தால் அது மிஞ்சுமா?
ஏன் சொல்ல வருகிறேன் தெரியுமா? நம்முடைய சிலரும் இப்படியான விடயங்களிலே வீணாக செலவழிக்கிறார்கள். எனவே இந்த பணங்கள் நற்காரியங்களாக இப்படியான ஜனாசாவுடைய பணிகளுக்கு சதக்காவாக வரும் என்றால் நம்முடைய மௌத்துக்கு பின்னால் நம்முடைய எவ்வளவு சிறப்புகள் பாருங்கள். இந்த பணியிலே இப்படியான பணிகளை ஈடுபடும் பொழுது எவ்வளவு சிறப்பு நம்முடைய எந்த கேட்டகரிகளும் நாம் உள்ளடங்குகிறோம் பாருங்கள். ஒன்று, இந்த ஆயத்துக்கு அடங்குகிறோம். நம்முடைய உதவி செய்கிறோம். ஆளுல் கை, நற்காரியங்கள் நற்சேவைகள் செய்யுங்கள், சோஷியல் வேக் செய்யுங்கள். ஆளுல் கை, சோஷியல் வேக் செய்யுங்கள், நலம்புரி சங்கங்களுக்காக செலவழியுங்கள். அந்த ஆயத்துடைய கருத்து. யார்கள் அவனுக்கு வசதி ஆளுல் கை, சொல்லுங்கள், ருக்கு சுஜூத் தொழுகையில் பேணுதல், வஃபாலுல் கைர், சோஷியல் வேக், சமூக பணி. ஒரே ஆயத்தில் இபாதத், தொழுகை, சமூக பணி ஒரே ஆயத்தில். லஅல்லகும் துஃப்லிஹூன், உங்களுடைய அனைத்து விடயம் சக்சஸ் ஆகும். ரிசல்ட் என்ன? சக்சஸ்ஃபுல்லாக வாழ்வீர்கள். இறுதி கட்டம். ஒரு ஹதீஸ் இருக்கிறது கண்ணியமானவர்களே, மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தன் மின் குர்பி துன்யா நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குர்பி யௌமில் கியாமா. யார் ஒரு முஸ்லிமுடைய உலகத்துடைய கஷ்டத்தை நீக்கி வைப்பாரோ, ரிமூவ் பண்ணுவாரோ, இல்லாமலாக்குவாரோ, அல்லாஹ் அவருக்கு மறுமையுடைய கஷ்டத்தை இல்லாமலாக்குவார். ஒரு ஜனாசாவுடைய செலவுகளை எடுத்து செய்யும் பொழுது எவ்வளவு செலவாகும் என்று சொல்வார்கள். அந்த செலவுகள் கண்ணியமானவர்களே சில வீட்டு நபர்களுடைய ஒரு மாதம் அல்ல 2 மாதங்களுடைய வருமானமாக இருக்கும். 2 மாதங்கள் சம்பாதித்தால் தான் அந்த செலவை கவர் பண்ண முடியும். நாட்டாமையுடைய வீடாக இருந்தால் அவர் 100, 200, 300 மூடைகள் 400 மூடைகள் இறக்கி ஏற்றினால்தான் அவருக்கு அந்த செலவை கவர் பண்ண முடியும். மேசன் பாஸுடைய வீடாக இருந்தால் அந்த மேசன் பாஸ் ஒரு பெரிய ஒரு வீட்டை கட்டி முடித்து அதற்கு கிடைக்கின்ற அந்த செலவில் தான் அந்த ஜனாசாவுடைய செலவை செய்ய முடியும். ஒரு பிரிவில் ஓட்டக்கூடியவராக இருந்தால் அவர் உரிய அந்த கட்டுமான எல்லாம் கட்டி முடித்து அவர் ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் பிரிவில் ஓட்டு சம்பாதிக்கின்ற செலவு இருக்கிறது ஒரு ஜனாசா வீட்டிலே. ஜனாசாவுக்கு ஒபிஷியலான, அதாவது நமக்கு உத்தியோகபூர்வமான செலவுகள், அதாவது இந்த கப்பல் சம்பந்தப்பட்ட இந்த டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட இந்த விடயங்கள் இல்லீகல் அல்ல, அண்டர் கவர் செலவுகள் அல்ல, திரை மறைவெளிக்கு அடிக்கின்ற கமிஷன்கள் அல்ல. எனவே கஷ்டவாதிகளுடைய ஜனாசாக்களை அந்த உரிமைகளை பேணி நாம் மையத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை அந்த சகோதரர் பேசும்போது பரவு கிஃபாயா, செய்யாவிட்டால் முழு பேரும் பாதி. பரல் ஆயின் நாங்கள் செய்யாவிட்டால் நாங்கள் பாதி. தொழுகை பரல் ஆயின் நீங்கள் தொழவில்லை என்றால் மற்றவருக்கு தண்டனை இல்லை. அந்த தொழுகைக்கு தடையாக அமைந்தால் அது பாவத்தை தண்டனை இருக்கிறது. ஒருவனை தொலைவிடாமல் இன்னொரு கூட்டிக் கொண்டு போனால், ஒருவனை தொலைவிடாமல் பாட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனால், ட்ரிப் போயிருக்கிறவனை சொல்லணும்டா இல்ல சொல்ல தேவையில்லடான்னு சொல்லி ஒருத்தனை கெடுத்தால் பாவம் கிடைக்கும். ஆனால் நீங்க செய்ததோ, எந்த இடத்தில் அடைக்கப்பட வேண்டியதோ, எந்த ஊரை சேர்ந்ததோ அந்த குடும்பம், அந்த ஊர் மக்கள் எல்லோரும் பாதிகள், பாதிகள். விடுபடுகிறோம், அந்த குடும்பத்திலே கஷ்டத்தை போக்குகிறோம், அந்த குடும்பத்துக்கு லேசுபடுத்துகிறோம், அந்த குடும்பத்தில் உள்ளத்தை மகிழ்விக்கிறோம். சிறந்த சதக்கா எதுவென்று கேட்கப்பட்ட சொன்னார்கள். சிறந்த சதக்கா ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவது, ஒரு முஸ்லிமை ஹாப்பியாக வைப்பது, முஸ்லிமுடைய கவலையை, டென்ஷனை, ஸ்ட்ரெஸ்ஸை இல்லாமலாக்குவது, நெருக்கடியை இல்லாமலாக்குவது. அந்த சிறந்த சதக்காவுக்குள்ளும் நாம் உள்ளடங்குகிறோம். மௌத்துக்கு பின்னர் வரக்கூடிய நிரந்தர தர்மம் சதக்கா ஜாரியாவிலும் உள்ளடங்குகிறோம். ஹைருன் நாஸ் அன்ஃபவுஹும் லின்னாஸ், மக்களில் சிறந்தவர், மக்களுக்கு பெனிஃபிட் அளிக்கக்கூடியவர், மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியவர் என்ற சிறந்த, மிக சிறந்த உன்னதமான லிஸ்டிலே நபியவர்கள் போட்டார்களே, அந்த சிறந்த கேட்டகரியிலே ஆளாகிறோம். என பேசப்பட்ட விடயங்களை மனதில் எடுப்போம். அழைக்கிற விஷயம், வெளிப்பாட்டு விஷயம், கபருடைய விஷயம், அதே போன்று அதற்கான சிறப்புகளை, பெரும்பாலும் முக்கியமான சிறப்புகளை முன்வைத்தேன். அதோடு சம்பந்தப்பட்ட குர்ஆன் வசனங்களை ஓதினேன். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவுடைய பணிகளில் மும்முரமாக எவ்வளவு போட்டி மனப்பான்மையோடு ஈடுபட்டார்கள் என்பதை சொன்னேன். எந்த முறையை கபன் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள், மௌத்தாயினால் பின்துயர சொன்னார்கள், அடக்கம் தொழில் ஒரு தீராத என்று சொன்னார்கள். அடக்கம் செய்து விட்டு வந்தால் இரண்டை செய்தால் இரண்டு பிரமாண்டமான மலைகளுடைய நன்மை கிடைக்கும் என்று ஆசையாக ஓட்டிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக இந்த சேவை அடைந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் இங்கு செலவழிக்கிற ரூபாய் 700 ரூபாய், ஒரு ரியால் 700 ரியால், ஒரு டாலர் 700 டாலர், ஒரு பவுண்ட் 700 பவுண்ட், ஒரு என் 700 என், ஒரு யூரோ 700 யூரோ, ஒரு ஜுனை 700 ஜுனை. அதே போல என்னென்ன கரன்சி இருக்கிறதோ உலகத்திலே என்ன கரன்சியாக இருந்தாலும்
நாம் இதற்கு கொடுக்கும் பொழுது 700 மடங்காக பெருகி கிடைக்கிறது. எனவே இந்த சங்கத்தில் நாம் பங்கு செய்ய வேண்டும். இவருடைய பணி கியாமத் நாள் வரை தொடர வேண்டும். இஹ்லாஸோடு நல்ல மனத்தூய்மையோடு மக்களுடைய உள்ளங்களை கண்ணீர்களை துடைக்கின்ற பணி, பலருடைய துவாவை பெற்றுத் தருகின்ற பணி. இதற்கு இந்த தனவந்தர்கள் ரொம்ப அப்படியே வாலிபர்கள் சிறிய சிறிய சம்பளங்களுக்கு வேலை செய்கின்றவர்கள் அவர்களுடைய பணத்தை தான் அதிகமாக போட்டு ஜெயிக்கிறார்கள். அவர்களுக்கு குடும்பம் இருக்கிறது, பெற்றோர்கள் இருக்கிறார்கள், திருமணம் முடிந்த குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பெரும்பாலும் இந்த சங்கம் இதுவரைக்கும் ஓடுகின்ற தனவந்தர்கள் ஆங்காங்கே உதவி செய்தாலும் அவர்கள் ஆரம்பித்த நாள் முதல் அவர்களுடைய பணத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அது எனக்கும் தெரியும். எனவே இந்த வாலிபர்கள் எடுத்து 40,000, 45,000, 35,000 இதற்கு போட்டு அவர்களுடைய செலவில் இருந்து இதற்கு போட்டு அவர்கள் செய்கின்ற பொழுது கண்ணியமானவர்களே அவருடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும். அவர்களுடைய செலவுகள் இருக்கின்றன. எனவே இந்த பாரத்தை இந்த சங்கத்திலிருந்து நாம் கலட்ட வேண்டும். எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும். சமூக இந்த பணியிலே நாம் கை கோர்ப்போம். அவர்களுடைய அந்த லோகோவை பாருங்கள், ஹேண்ட்ஷேக், கை கொடுக்க அந்த அடையாளத்தை போட்டிருக்கிறார்கள். எனவே அது போன்று இந்த அல் ஹைர் நலன்புரி சங்கம், இந்த ஹைர் நலன்புரி சங்கத்துக்கு சர்வதேச மட்டத்திலிருந்து கை கொடுப்போம், பங்களிப்பு செய்வோம். ஒரே ஒரு சிறப்பு போதும், சொர்க்கத்துடைய பிராண்டட் டிரஸ் சொந்த சிஸ்டத்தை அடைவோம் என்று வேண்டிக் கொண்டு சந்தர்ப்பத்தை வழங்கிய சொசைட்டிக்கு நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். இந்நிகழ்வை நிறைவு செய்யும் முகமாக சில குறிப்பு மற்றும் வாக்களை ஓடுவதற்காக அஷேக் அர்ஷாத் ரஷீதி மௌலவி அவர்களை நம்மோடு அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على الكريم وبعد. தெளிவாக எல்லா விடயங்களும் ஷேக் ஆஷிக் அவர்கள் மூலமாக விளம்பரப்படுத்தப்பட்டுச்சு. எனவே இதனுடைய சிறப்புகள் இந்த தொடர்பான விடயங்களை பற்றி நான் மேலதிகமாக பேசியோட டைமை எடுக்க விரும்பல. எனவே இதுல வரக்கூடிய செலவுகள், இந்த செலவுகளை பற்றி ஸ்கிரீன்ல போடப்படும். இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செலவுகள் இருக்குது. அதாவது முதலாவது கஃபன் செட் உண்டு, அந்த புடவையோட சம்பந்தப்பட்டது. புடவை மட்டும் இல்லை, புடவைக்குரிய சில விஷயங்கள் இருக்குது. அதை எல்லாத்தையும் சேர்த்து சொன்னா வெளியில 7,500 விற்கப்படுவது. அதனுடைய காஸ்ட் 6,750 கிட்ட வருது. எனவே இது ஒரு ஜனாசாவுடைய ஒரு செட். ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் ஒன்றிற்கு வைக்கிறோம். அப்ப அது அடுத்தது ஜனாசாவை கழுவுறதுக்காக வேண்டி இப்ப பொதுவாக 5,000 ரூபாய் கொடுக்கப்படுவது. அதே போல ஜனாசா கபராடியில் அடக்கம் செய்வதற்கு பகலுடைய நேரம் ஆயிருந்தா 10,000 ரூபாயும், இரவுடைய நேரம் ஆயிருந்தா 12,000 ரூபாயும் அந்த இடத்துக்கு கொடுக்கப்படணும். அதே போல அந்த இடத்துல கபரை தோண்டக்கூடியவங்க, அங்க வேலை செய்கிறார்கள், அவர்கள் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுக்கப்படும். அதே போல வந்துட்டு ஜனாசாவான ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்து வீட்டுக்கு கொண்டாட வரைக்கும் சில டாக்குமெண்ட்டுடைய வேலைகள், சில சந்தர்ப்பங்கள்ல சில டாக்குமெண்ட்ல குறைபாடுகள் இருக்குது சொன்னா சில சல்லிகளை கொடுத்து செய்ய வேண்டிய நிலைமைகள் இருக்குது. அதுக்கும் ஒரு 7,000 ரூபாய் செலவு வரும். அதே போல போஸ்ட்மார்ட்டம் ஜனாசாவாக இருந்துன்னு சொன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 7,000 ரூபாய் கொடுத்தாதான் அதாவது அந்த ஜனாசாவை பிறந்ததுக்கு பின்னால அதுல உள்ள தையல்கள் எல்லாம் சரியான முறையில தச்சு அழகாக அதை தருவாங்க. அப்படி இல்லை அந்த சந்தை செலவழிக்கப்படலைன்னு சொல்லிட்டா அதை ஒழுங்கான முறையில செய்யாம கொண்டாடுறதுக்கு போகவும் அதை கழுவு நேரம் சரியான கஷ்டமான ஒரு நிலைமை உண்டாகும். அதனால அந்த இடத்துல அந்த பணம் கொடுக்கப்படும். டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாக தான் சர்வீஸ் நடக்குது. இருந்தாலும் அவருக்கு ஒவ்வொரு ஜனாசா கொண்டு வர டைம்ல 1,000 ரூபாய் 1,500 ரூபாய் அவருக்கு அதை கொடுக்கணும். அப்படிதான் பொதுவாக நடக்குது.
நன் போஸ்ட்மார்ட் ஜனாசாவுக்கு டோட்டலாக 34,500 ரூபாய் செலவு இருக்குது. இதே ஒரு போஸ்ட்மார்ட்டம் ஜனாசாவாயின்னு சொன்னா 43,000 ரூபாயோட செலவு இருக்குது. எனவே இதுல எங்களுக்கு ஒரு ஜனாசால செலவை பாரம் எடுக்கிறேன்டா அப்படி பாரம் எடுக்கவும் மேலும், அப்படி இல்லைன்னு சொல்லிட்டா கப்பல் செட் அதை பாரம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டா அப்படி பாரம் எடுக்கணும், அப்படி இல்லைன்னு சொல்லிட்டா கப்பல் அடிக்கி கொடுக்க வேண்டிய பணம் அதுல ஒரு கப்பலுக்கு அல்லது 10 கப்பலுக்கு இவ்வளவு நான் பொறுப்பெடுக்கிறேன். இதுல ஒவ்வொரு பகுதியாக எங்களுக்கு பிரிச்சு அப்படி எங்களுக்கு டொனேட் பண்ணவும் வேணும். அப்படி இல்லைன்னு சொல்லிட்டா ஒவ்வொரு ஜனாசாக்கு முழுமையான செலவு எவ்வளவுன்னு பார்த்து 34,000 சொல்லிட்டா அப்படி ஒரு ஜனாசாவோ இல்லாட்டி 2 ஜனாசாவோ 5 10 எத்தனை ஜனாசாக்கு எங்களுக்கு செலவழிக்க இருக்கும் அதை நாங்க டொனேஷன் இதை எங்களுக்காக வேண்டியும் நாங்கள் இதை சதகத்துல் ஜாரியாவாக செய்யணும். அதே போல எங்களோட பெற்றார்கள் இருக்கிறாங்க, எங்களோட உறவினர்கள் அவங்க மூத்த வைத்திருக்காங்க, அவங்களோட கபலுக்காக வேண்டியும் எங்களுக்கு ஒரு சதகத்துல் ஜாரியாவாக இதை செய்யணும். இதனுடைய நன்மைகள் ஏற்கனவே சொல்லப்பட்டுச்சு. எனவே அந்த நீயத்தோட நாம இதுக்கு சதகாக்கள் செய்யற நேரம் ஒன்று எங்களுக்கும் அதனுடைய லாபங்கள் கிடைக்கும். அடுத்தது எங்களை பிரிஞ்ச எங்களோட உறவினர்கள் எங்களோட பெற்றார்கள் யாரும் கபல் செய்வாங்களோ அவங்களுக்கும் இதனுடைய நன்மை போறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாயிருக்கும். எனவே இது ஒரு குறிப்பிட்ட சாராருடைய வேலை ஒன்று இல்லை, இது நாம எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலை. இதனுடைய ஹைர் அசோசியேஷனுடைய பேர் ஆரம்பத்தில் ஜனாசா வெல்ஃபேர் அசோசியேஷன் தான் இருந்துச்சு. அது காலப்போக்கில் ஜனாசாவுடைய தேவைகளுக்காக வேண்டி மட்டும் ஆரம்பிக்கப்பட்டு இன்னும் ஒவ்வொரு கட்டங்கள் வாரம் வெள்ளம் வரும் போல அதனுடைய தேவை வந்தாலும் அந்த சொசைட்டிக்கு தான் முன்வைக்கப்பட்டுச்சு. அது போல அவங்க ஏழாண்டு செல்லாம திரும்ப அதையும் செய்வதற்கு நாம செய்வோம் என்று முன் வந்தாங்க. அதே போல கொரோனாவுடைய டைம்ல அங்கிட்டு சில தேவைகள் ஏற்படும் போல அதுக்கும் அந்த அசோசியேஷனை முன்வைக்கிற நேரம் அவங்க நாம இதையும் செய்வோம். அதே நேரம் சாப்பாடு இல்லாத ஒரு பிரச்சனை உண்டு, மாப்பிள்ளை ஏரியா வெள்ளப்பட்டி ஏரியால அங்கிட்டு ஒரு இடம் நிலவிட்டு வரப்போல அந்த இடத்துக்கு ஒரு 2 நாளைக்கு சாப்பாடுக்கு அதையும் நாம வந்து செய்வோம் என்று சொல்லி இப்படி ஜனாசா என்று ஆரம்பிக்கப்பட்டாலும் எந்தெந்த தேவைகள் அந்தந்த சந்தர்ப்பங்கள் வருவதோ அந்த எல்லா தேவைகளையும் முழுமையான முறையில் எடுக்காட்டியும் அதில் ஒரு பகுதியாவது எடுத்து அதை நாம செய்யணும் என்று சொல்லி விரும்பி அப்படி ஒரு உடலும் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அது மேல வாலிபர்கள் இதை மாஷா அல்லாஹ் இந்த அசோசியேஷன் ஆரம்பிக்கப்பட்ட நேரமும் உலமாக்களோட மஷூரா பண்ணி அப்படி ஒரு நல்ல ஒரு நிலைமையில தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஆரம்பத்தில் மூலாவது மஸ்ஜிது தீனுல் இஸ்லாம் அந்த மஸ்ஜிதோட தொடர்பாகி ஒரு எங்களோட மஸ்ஜிதுக்கு ஒரு ஏற்பாடு செய்வோம் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டு அதை தாண்டி கிராண்ட் பாஸ் ஏரியாண்டு வந்து அதையும் தாண்டி கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் வந்து இன்னைக்கு மாஷா அல்லாஹ் முழு நாட்டுக்கும் இதனுடைய ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இந்த ஹைர் வெல்ஃபேர் அசோசியேஷன் இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய முழுமையான ஒரு உதவி, இஹ்லாஸுடைய கூலி. எனவே இதில் நாம் எல்லாரும் பங்குதாரிகளாக ஆகும். எங்களால் ஏழுமானதையும் நாம் செய்வோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, எங்களோட நண்பர்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மார்கள் எங்களோட யாரும் செய்யறவங்க அவங்களையும் நாம் இதுக்கு தொடர்பாக்குவோம். எனவே இன்ஷா அல்லாஹ் இதனுடைய கூலிய முழுமையான முறையில் பெறுவதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. اللهم صل على محمد النبي وعلى اله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين.
يا حي يا قيوم برحمتك نستغيث فاصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا وشفاء من كل داء. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. يا الله رب الرحمن كيف لنا يديركم الأجمل إلا هو الشيء ونكسر يا الله كيف على الكلام يغفر كيف على نيتان يا الله கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளர் நீத்தான் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்கள் அனைவரை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எல்லா பாவங்களையும் யா அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய ஒரு மாதத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் மக்ஃபிரத்துடைய மாதத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உங்கள் மக்ஃபிரத் மிகவும் விசாலமானது யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களை நீ நன்மைகளுக்கு ஈடுபடுத்துவாயாக. நலவின் பக்கம் எங்களை நீ உருவாக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே குறிப்பாக நம்ம எந்த விடயங்களுக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ இந்த கூட்டத்தை ஒரு நல்ல ஒரு ரஹ்மத்துக்குரிய கூட்டமாக ஆக்கி அருள்வாயாக. பரக்கத்துக்குரிய கூட்டமாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் இதன் மூலமாக நாடக்கூடிய நலவுகள் அனைத்தையும் கபூல் செய்வாயாக. நியத்துகளை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே முழுமையான இஹ்லாஸ் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இதில் பாடுபடக்கூடிய வாலிபர்கள் யா அல்லாஹ் அவர்களுடைய வாலிபத்தை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே அவர்களுக்கு மேலும் மேலும் தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் தனவந்தர்கள் அவர்களுடைய உதவிகளை முழுமையான முறையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே உன்னுடைய தீன் யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னுடைய தீனை நீதான் வளர்க்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அதுக்கு நீ எங்களை சந்தர்ப்பமாக பாவிக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை நீ நிரந்தரமாக தீனுடைய ஹிதமத்துக்கு பாவிப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே உன்னுடைய கிருபையை கொண்டு உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு இந்த சீரிய துஆ கபூல் செய்வாயாக. வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. அடுத்ததாக இரவு சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய அனைவரும் கலந்து செல்விக்குமாறு காண்கிறேன்.